ஆள் வர்றது தெரியல, பார்த்து வர்றது இல்ல. ஏ குருட்டு முண்டை, நீ தான் பார்த்து வந்திருக்கணும். இங்க வர முதல்ல வந்து கட்டி ஏறல. வீரத்தேவா என்ன வீரத்தேவா? வீரத்துல என்ன கூப்பிட்டது? அமைதி அமைதி. அவங்க எல்லாம் சும்மா தான் இருக்கா, நீ மூடிட்டு நில்லு. எது கூப்பிட்டு? ஏன் கண்ணாடி போட்டுமே பார்வை சரியா தெரியலன்னா பாருங்களேன். கண்ணாடி போட்டு நல்ல கண்ணாடி வாங்கி போட்டுருக்கணும். ஒண்ணுக்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். மூணு கண்ணாடி இருக்கா? ஒரு கண்ணாடி உருட்டா போட்டா போட்டுதான். ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்னு இன்னொரு கண்ணாடி கிட்டத்து பார்வைக்கு. அப்புறம் 3வது கண்ணாடி இருக்கு. இந்த 2 கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு. முண்டை, உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை, கண்ணு தான் பிரச்சனை. ஆமா, எதுக்காக கூப்பிட்டீங்க? அதை சொல்லவே இல்லை. நம்ம இடத்துக்கு ஒரு பார்ட்டி வந்திருக்காப்ல. அப்படியா? பந்தயம் கட்டி இருக்காப்ல. என்ன பந்தயம்? காசை தோத்துட்டு போகுது மாதிரி. என்ன பந்தயம்? என்ன விஷயம்? ஒண்ணும் இருந்தாலும் பொய்யா சொல்லாப்புல, உலகத்தில் இல்லாத பொய்ய பூரா சொல்லுவாப்புல. அதை பூரா நம்ம உண்மைதான்னு ஒத்துக்கிறோம். அவ்வளோ பொய்யா இருக்கு, அதே நம்ம உண்மைன்னு சொல்லணும். ஒத்துக்கிட்டோம்னா 4000 ரூபாய் காசு நமக்கு அவ்வளோதான். வேற ஒன்றும் சிரமமே கிடையாது. இல்லை எவ்வளவு? 4000. 4000 விழுந்துடாத எந்திரி. 40 ரூபா கையில் இருந்தாலும் 4 நாளைக்கு தூங்க மாட்டேன். நீ மட்டும் இதுக்கு ஒத்துழைச்சுனா ஒத்துழைச்சா நம்ம இந்த 4000 தட்டுறோம். சரி, சரியா? என்ன சொன்னாலும் அது உண்மைன்னு ஒத்துக்கணும். அதெல்லாம் சொல்லிடுவேன். அடிச்சு கேட்டாலும் உண்மைன்னு தான் சொல்லுவேன். வெரி குட். அது சரி, இந்த பஞ்சாயத்து பண்ணுறதுனால எனக்கு என்ன லாபம்? அதான் நீ அதில் கரெக்டாக இருப்பே. உனக்கு 1000 ரூபா கமிஷன் தரேன். எவ்வளவு? 1000 ரூபா. 1000 ரூபாயா? பத்தாது. ஏய், எனக்கு ஜெயிக்கிறது 2000 தான். அதில் உனக்கு 1000 எனக்கு 1000. பத்தாது. நீ எவ்வளோ தான் கேட்குறப்ப? எனக்கு 500 ரூபா வேணும். நீ செல்லக்குட்டி எத்தனால நீ எங்கே இருந்தேன்? இங்கே கொடுத்தேன். உனக்கு 500 ரூபா தரேன். அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த 1000 ரூபா அப்படின்னா நான் வாங்க மாட்டேன். ஐயா, நான் போய் உனக்கு 1000 ரூபா கொடுத்தா 500 ரூபா தரேன். 40 ரூபா நோட்டு, 4 நோட்டு, 30 ரூபா நோட்டில் 3 நோட்டு தரேன். அப்போ பஞ்சாயத்து ஆரம்பிப்போம். ரைட்ரா, நமக்கு மாற்ற அடிமை எதுவும் இருக்காது. சாமியார் ஐயா பாருங்க, ஜட்ஜி வந்திருக்காரு பாருங்க, எப்படி அழகு. ஆமா, இவன் யாரு? கையில கால விழுந்து கூட்டியாந்துருக்கேன். நீங்க எடுக்க அவன் என்ன கோபம் அறிமுகப்படுத்தல, யாருன்னு தெரியல. சொல்லியா 11 மணிக்கு ஜட்ஜி அப்படியா? காசு சரி, புராணத்தை நான் ஆரம்பிக்கட்டுமா, தாங்கள் ஆரம்பிக்கிறீர்களா? பத்தியா, நான் ஆரம்பிக்கட்டுமா, தாங்கள் ஆரம்பிக்கிறீர்களா புராணத்தை? இதை நான் முடிவெடுப்பதை விட நடுவர் திருப்பி இறுதியானது. சரி, அவரே சொல்லட்டும். நான் சொன்னாலும் சரி, அவர் சொன்னாலும் சரி. கேட்போம் வாங்க. சரி ஐயா, நடுவர் அதுக்குள்ளே அவன் ஒளிஞ்சுக்கிறேன். இங்கே தானே இருந்தேன், அதுக்குள்ளே எங்கே தொலைங்க? ஏய், நீ வாங்க. பிளாக்ல சரக்கு ஓட்டுற மாதிரியே உட்காந்துருக்கேன் பாருங்க. என்ன கூப்பிட்டிய? உன்னை எங்கே போய் உட்கார சொன்ன? நீ எங்கே உட்காந்து என்னன்னா யாரு போடுறது? நீ தாண்டா சர்ச்சு நீதிபதி. கஞ்சா குடிக்க போயிடாட்ட உட்காந்துருக்கேன் மாதிரி. அருமையான நடுவரியா. தீர்ப்பு எப்படி வரும்? அதெல்லாம் தீர்ப்புல மட்டும் போல. சரி, புராணத்தை நான் ஆரம்பிக்கணுமா? யார் ஆரம்பிக்க வேண்டும்? புராணத்தை நான் ஆரம்பிக்கணுமா அவரா? நாங்களே ஆரம்பிங்க. சரி சரி, அவர் சொல்லிவிட்டார். நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக. அம்மாவுக்கு சூட்டு வலி வந்திருக்கும். ஏங்க, அவர் தானங்க ஆரம்பிக்கணும், நீங்க ஊட புகுந்து முழுசா பேச விடுங்க. சரி, ரைட். நமக்கு என்ன காசு தானே. நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக எனது தந்தைக்கு நான் ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன். ஒரு 4000க்கு ஆசைப்பட்டு முரட்டு லூசிட்டு விட்டுருக்கீங்களே. சொன்னேன்ல, அந்த புரியாட்டான்னு சொல்லுவாப்ல. அப்பதான் நம்ம காசு வாங்க முடியும். ஆமா, அன்னைக்கு பாக்குற போஸ்ட்மேன் ஒரு வீட்டு வாசல் என்னாரு, என்னடா கேட்டா இவர் கொடுத்த அந்த லெட்டரை பட்டவாடா பண்ண வந்திருக்காரு. இன்னைக்கு களத்துல இறங்கிட்டான். என்ன எழுதியிருந்தேன்? அப்படி என்னதான் எழுதிய? நான் பிறந்து வருவதாக இருந்தால் நான் விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டு எழுதியிருந்தேன். சரியா, நியாயமா கேட்டீங்க. அதே சின்ன பிள்ளைய தூக்கி விளையாட சௌரியமா இருக்கும். 4000 நம்ம 500. அப்புறம் அந்த குறிக்கோள் கொண்டியா? அவரும் யானையை கொண்டு கட்டி விட்டார். நானும் பிறந்து விட்டேன். என்னை பார்த்த உடனே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இயற்கை. யானைனா மதம் பிடிக்கத்தாங்க.
மதம் பிடிச்சா என்ன பண்ணுவான்? நல்லா கிழிச்ச சங்கிலி வச்சு எல்லா பேரும் சொல்ற மாதிரி நானும் கொண்டு போய் கட்டினாங்க. அத்துக்கிட்டு ஓடுது, ஊரை அழிக்க போகுது, என்ன பண்றது அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை பிறந்திருக்குல்ல. பிறந்த உடனே யோசனை, யானையை கட்டணும், இவங்கனால யாருனாலே முடியலன்ட்டு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த கண் இமையில இமையில இருந்து ஒரு முடியை பிடுங்கினேன். ஒரு தடவை கொண்டு யானை காலில் கட்டிட்டு. என்ன ஒரு அறிவு! யானை குழந்தைங்க. யானை குழந்தையா? ஞான முடி எடுத்து யானை காலில் கட்டிட்டேன். நீங்க வாங்க கொஞ்சம் பொறுங்க. நீங்க யானை எதில் கட்டுவீங்க? அவ்வளவு பெரிய உருவத்தை சங்கிலியில கட்டினா எப்படி நிற்கும்? போட்டேனா ஆமா, இமை முடியா தானே எடுத்து கட்டினியா? அது மேலிமை முடியா கீழிமை முடியா? அது சரி, இந்த மேலிமை முடி. மேலிமை முடினா கீழிமை முடினா படக்கணும் அர்த்தம். சரி, இதே மேலிமை முடின்னு வைங்க, அதையும் 4ஆ மடிச்சு கட்டினோம்னா யானை அசையவே அசையாது. பிடிச்ச 4000 நம்ம ஒரு தடவை யானை காலில் கட்டிட்டேன். இன்னொரு தடவை என்ன பண்றது அப்படின்னு பார்த்தேன். பக்கத்துல ஒரு கொசு இருந்துச்சு, கொசு குண்டில கட்டி விட்டேன். 6 மாசம் ஆனாலும் யானை அசையாது. 4000 நம்ம 500. கொசு குண்டில விட்டோம்னா கொசு சும்மா இருந்துச்சா? கொசு யானையை தூக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சு. கொசுவுக்கு யானையெல்லாம் கொசு மாதிரி என்ன விரத்தவா? அது பறந்து போகுது, நான் பின்னால நடந்து ஓடி வரேன். பறந்து போது நடந்து ஓடி வரேன். என்னை பார்த்தோன்னே யானை பயத்துல ஒண்ணு கடிச்சு விட்டுச்சு. யானை தொப்பு தொப்பு நனைஞ்சிருக்குமே. அப்புறம் யானை மூத்திரத்துல யானை தொப்பு தொப்பு நனைஞ்சுதா? யார் இறங்கி தூக்குனது? வந்த இடத்துல பொருளை விட்டுட்டு போ. என்னாச்சு விரத்தவா? நெஞ்சு வலிக்குதுடா. நெஞ்சு வலி வரவே கூடாது. பேச்சுல வராம இருந்தா. ஆமா சாமி, கையோட பண்ணிருங்க. 108 ஒரு போன போறா. நெஞ்சு வலியாமியா முதல்ல அதை பாருங்கப்பா. ரொம்ப வலிக்குதா நெஞ்சு? அது குஞ்சுடா. எனக்கு பாட்டத்துல ஒண்ணு தெரியாது. நம்பர் சொல்லுங்க. 108க்கு 108 தான்டா. கூட்டிட்டு போறேன், செக் பண்ணி பாட்டு அவங்களே சொல்லிடுவாங்க. என்ன முடிஞ்சு வச்சுனா நல்லா வார்த்தை சொல்லுங்க. ஜெயிக்க போறோம். நம்பர் சொல்லுங்க. 108க்கு 108 தான்டா. அட 108 தாங்க. நம்பர் சொல்லுங்க. அட ஏன்டா படிக்காத நாயே. 1 போடுறா. 1 போட்டேன். சைவர் போடு. சைவர் போட்டேன். 8 போடு. 8 போட்டேன். அவ்வளவுதான். இன்னும் 7 நம்பரு. 10 நம்பர் போனா தானே வண்டி வரும். நான் எப்படியும் காப்பாத்திடுவேன், கவலைப்படாது. தைரியம் தான் முக்கியம். வலிக்கல போ. அப்படி சொல்லக்கூடாது. வலிக்கலடா போடா. போன் நம்பர் தெரியாதா? தெரியலைன்னா தெரியலன்னு சொல்ல முடியாது. சாமி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியாதா? உலகத்திலே 108க்கு 10 நம்பர் கேட்ட ஒரே முட்டா பையன் தான்டா. நான் முதல்ல 1000 ரூபா தரீங்களா 500 ரூபா வேணும் கேட்கும்போதே நினைச்சிருக்கலாம். ஐயோ கண்டினியூ. ஐயா, நான் கட்டின 2000 கூட போயிட்டு போகுது. என்னை ஆளை விடுங்கப்பா, நான் போயிடுறேன். நீங்க ஒதுங்கினாலும் நான் ஒதுங்கினாலும் அவன் விட மாட்டான். அவன் தீர்ப்பு எழுதிட்டு அவன் காசு 500 ரூபா வாங்கிட்டு தான் போவான். தூக்கிட்டு பறந்து போச்சு. நான் பின்னால ஓடினேன். என்னை பார்த்த உடனே அந்த கொசு வேகமா பறக்க ஆரம்பிச்சு. குண்டி வந்து யானை கீழே விழுந்துருச்சு. அப்படியா இறுக்கி கட்டுறது? கொஞ்சம் லூசா கட்டுறது இல்ல? 4000 நம்ம 500. யானை எடுக்கலாம்னு கீழே வந்தேன். அதை என் இளையமை என்ன செய்யறான், அந்த யானையை தூக்கி மூக்கு ஓட்டைக்குள்ள நுழைச்சிக்கிட்டேன். என்ன பெரிய அதிசயம்! அவன் ஒரே நேரத்தில் 5-6 யானை உள்ளதல்வா, இது ஒரு யானை வீரத்தவா. 4000 நம்ம 500. அப்புறம் என்ன வந்தேன், உங்க 2த்தையும் பார்த்துட்டேன். அவ்வளவுதான். இது வரைக்கும் நாங்க தான் போயிட்டு. எப்படா போய் சொல்றீங்க நீங்க? எப்படி போய் சொல்றீங்க? ஏய் 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 இங்க வா. என்ன உங்களை பார்த்தேன்னு சொன்னேன், கதை முடிஞ்சிருச்சு நான் சொன்னேன். உங்க கதையை முடிக்காம போறேன். முன் ஜென்மத்துல நான் மன்னர், நீ மந்திரி, இவர் காவலர். பஞ்சம் போச்சு. 4000 ரூபாய் கடன் கேட்கிற நீதான். என்ன வாங்கினியா இல்லையா? எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல கட்டுறோம்னே. பணத்தை கொடுத்துட்டேன். சாட்சி யாருன்னு கேட்டேன். பணத்தையும் கொடுத்துட்டேன். சாட்சி கையெழுத்து போட்டாரு. முன் ஜென்மத்தில் எது நாட்டு பண்ணல போட்ட சண்டையில் 3 பேர் செத்து போயிட்டோம். மறு ஜென்மத்தில் பிறந்தான். நான் பெருமாள் ராஜு, ஹரியரன், தொர்ராஜு, நாரதர், காவலர், பலவாத்தியம். எல்லாம் உண்மைதானே?
பணம் 4000 வாங்கினது உண்மை. ஆமா எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். அடுத்த ஜென்மத்தில் கட்டுறோம்னா. ஆமா. இல்லடா நீயே சொல்லிக்கிட்டு இருக்கல. ஆமா, சரி, போறோம். ஆமா போன ஜென்மத்தில் 4000 கடன் கொடுத்தியா? இல்ல ஏன் கொடுக்கல? அதான் செத்துட்டோம்ல. இப்பதான் மறுபடியும் பிறந்தியா? யாரா பிறந்த? நான் அறியறேன் நீங்க பெருமாள் ஒருத்தர் உண்மைதானே? ஆமா. மறுதடவை பிறந்துட்டீல. போன ஜென்மத்தில் 4000 வாங்கினீல, அதை இந்த ஜென்மத்தில் கொடுக்குறோம்னு சொன்னீல, ஆமா அந்த 4000 கொடு. ஆமா 4000 ரூபா வாங்கினீல, வாங்கின உண்மைதானே? ஆமான்னு மறு ஜென்மத்தில் கொடுக்குறோம்னு சொன்னீல, அந்த கடனை கொடு. என்னது? வாங்கினது உண்மைதான்னு சொல்லிட்டு உண்மைதான். உண்மைன்னு சொன்னா காசு எனக்கு தான் வரணும். வச்சுக்க. பொய்ன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஆமா வச்சுக்கயா. வச்சுக்கிட்டாச்சு அப்புறம். அப்ப கொடுத்த பணத்தை வாங்கின பணத்தை கொடு. எப்போ வாங்கினது? என்னது? போன ஜென்மம் 4000 வாங்கினீ இல்ல? வாங்கினியா வாங்கலையாப்பா? ஆமா. அப்ப 4000 அந்த வாங்கின காசு கொடு. அதான்ப்பா நீ ஆமானாலும் காசு கேட்குறீ இல்லைனாலும் காசு கேட்குறீ. வாங்கினியா வாங்கலையா? நடுவர்கிட்டே கேட்கு. ஹலோ என்ன தெரியுது? பாத்தீங்களா? பிள்ளையார் எவ்வளவு பிரமாதமா இருக்காரு. ஏய் பிள்ளையாரு அங்கே இருக்காரு, முன்னால வாரு பிள்ளையார. இந்த முருகன்டா அது. அதான் என்ன இப்படி இழைச்சு போயிருக்காரு பாத்து. தீர்ப்பு சொல்லி ஒரு தாங்கி விட்டாரு. என்ன விஷயம்? அதனால ஆமானாலும் காசு கேட்குறேன் இல்லைனாலும் காசு கேட்குறேன். பஞ்சாயத்து முடிச்சு 4 பஞ்சாயத்துக்கு ஏன் கவலைப்படுறீங்க? எப்படியா கிளம்புங்க. அப்படி சொல்லுங்க. எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 2000 இருக்கியா? 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? 1 2 3 4. நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 2000 நாங்க எவ்வளவு கொடுத்தோம்? 2000 கொடுத்தேன். மொத்தம் எவ்வளவு? 2000. மொத்தம் 4000. உங்கள்ட்ட எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 2000 கொடுத்தேன். 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? 2 3 4. சரியா இருக்கா? சரியா. நான் 2000 எடுத்துக்கிட்டேன். என் கையில இருக்கு. உங்கள்ட்ட 2000 இருக்கு. அதுல 500 ரூபா நோட்டு எத்தனை? எத்தனை தடவை கேட்டா 500 நாள் தான்டா இருக்கு. சரி சரி. உங்க காசு ஆட்ட காசு வந்துச்சா? போயிட்டு வாங்க. கை 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 கை. இங்க அப்ப இருங்க. எங்க வாங்க கட்டி ஜெயிச்சவனேங்க? என்ன ஜெயிச்சியா? ஜெயிச்சவனேங்க. உங்க மகன் யானை தூக்கி எதிர விட்டான். மூக்கு ஓட்டைங்க. எங்க எல்லாம் பார்த்தா கேணும். ஹலோ ஹலோ கை கை கை. எப்படி முத்தா பண்ணீங்க? சட்டையை பிடிச்சினாக்கா போவோம் வெளியே வரும் குலகாரன் வீட்டுக்கு போவோம் உங்களுக்கு ஜிபே பண்ணுறேன் போவோம். அவர்கிட்ட போய் சமாதானம் பேசி கம்ம கொடு. அடிச்சுனா மண்டே போகணும். என்னடா வெத்தலை வாங்க வாங்கிட்டு போறேன். வெத்தலை வாங்க நீயும் கொண்டாடிக்கு. பொண்டாட்டிக்கு வெத்தலாங்க நீ எதுல கட்டிட்டு போற? கையில் விட்டுவோம் கையில் விட்டோம்னா சரியா வராது. ஏன் டீ சிந்தி அடிப்பாங்க. ஏன் பாடிக்கிறாங்க? அது ஏன் கொண்டாடி இல்லை. அப்புறம் கள்ளப்புண்டாடி காய்ச்சி பாருங்க. உங்க கூட இருந்து நான் என்ன கட்டிக்கிட்டேன். இன்னைக்கு இதில் வச்சு இந்த வெத்தலை இருக்குல்ல. சரி பஞ்சாயத்தை முடிச்சிருவோம். குடு. இங்க வாங்க. என்ன ஒரு கடைசியா ஒரு சான்ஸ் சொல்லு. 4000 நான் வைப்பேன். வை. 5 எண்ணுவேன். ஏ நான் 5 எண்ணு முடிக்கிறேன் எடுத்துட்டு ஓடிட்டீங்கன்னா நீங்க சரியான ஆம்பளை. வை. ஓகே. ஆமா. வைக்காதுன்னு சொல்றேன். காசை வச்சுனா போய் காசு எடுத்தானா மணிக்கட்டோட கையை வெட்டி போடுவேன். சொல்லு நீ என்ன என்னைக்கு என்றேன் நீங்க எடுக்கறியா? சொல்லு. 1 1 இருங்க என்ன 5 வரல. 1 கேளு. 5 வரலையா? 1 முக்கா. ஏய் 2 ஏய் 2 கால். இல்ல ராணி என்ன ஆளை காணு? ராணி வச்சிருந்த காசையும் காணு. பாத்தியா ஜெயிச்சிட்டான். யாரா ஜெயிச்சது? ஆமா காசை நீங்க யானே எடுத்துக்கிட்டியா? ஒரு 500 பங்கை கொடுங்க நான் கிளம்புறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு இப்போ நம்ம உங்களுக்கு ஜெயிச்சோம்ல. ஏண்டா வைக்காதன்னு சொல்கிறேன். நான் வெப்பேன்னு வச்சு அந்த ஆள் காசை தூக்கிட்டு போட்டாட்டே. எடுத்துட்டு போயிட்டாரா? கரண்ட் பில்லு கட்டுற காசை நான் கூறிட்டோட அழுவ கூடாது. சரிங்க 5000 தாரேன். நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன், பதில் சொல்லணும். என்ன கேள்வி? 108க்கு 10 நம்பரு. மேற்கொண்டு 1000 ரூபா தர்றேன் போ. அமைதி.